வெல்கம் ஆல்ஃபா. உபாகம் 28:41. நீ குமாரனையும் குமாரத்தையும் பெறுவாய், ஆனாலும் அவர்கள் உன்னோடு இரார்கள், அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். சிறைப்படுறதுன்னா இந்த காலத்தில் எத்தனையோ இதுக்கு சிறைப்படுறது இருக்குது. இப்போ குமாரனும் குமார்த்தியும் பெறுவோம், ஆனால் அவர்கள் நம்மளோட இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு சப்போர்ட்டாக நம்ம எதுவுமே இருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு ஏதாவது கொண்டு சிறைப்பட்டு போயிடுவாங்க. அதாவது ட்ரிங்க்ஸ்க்கு சிறைப்பட்டு போவாங்க, கஞ்சாக்கு, அந்த மாதிரி தீய பழக்கங்களாகிய இதுக்கு சிறைப்பட்டு போயிடுவாங்க. இல்லாட்டி வேறு ஏதாவது காரியத்துக்கு சிறைப்பட்டு போவாங்க. இல்லாட்டி வேறு எவனாவது இது பண்ணி வச்சுருப்பான், ரிலீஸ் பண்ணி கட்டுறது, அதுக்கு அதில் மாட்டி தன்னை இழந்து போவாங்க. ஸோ நமக்கு இந்த விஷயத்துலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். சிறைப்பட்டு போகிறதுன்றது நம்ம நெஞ்சை வலிக்க வைக்கும். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து கர்த்தருக்கு அப்படி ஏதாவது உங்களுக்கு காணப்பட்டிருக்குமா எனில் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருப்பார்களானால் அவர்களை கர்த்தரிடத்திற்கு திருப்பி அவர்கள் கர்த்தரிடத்திற்கு நீங்கள் போகும்படி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஜெபத்துக்கு செவி கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.